பட்டுக்கு காலையிலேயே தயிர் சாதம் அவங்க 2 பேருமே சாப்பிட்டு படுத்துட்டாங்க. இவர் இப்ப ரெடி ஆயிட்டு இருக்காரு. பட்டு, லூனா, ராக்ஸி 3 பேரோட கிண்ணமும் கழுவி நான் வெளியே காய வச்சிருக்கேங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பட்டுவை வந்து உன் கிண்ணம் கொண்டு வான்னு சொன்னோன்னே மேல வச்சிருக்கிறது தான் அவன் கரெக்டா அதை கொண்டு வரானான்னு பாக்கலான்னு சொன்னேன். வீடியோ எங்கேயுமே கட் ஆகல பாருங்க. கீழே இருக்க 2த்தையும் விட்டுட்டு அவன் மேல இருக்க அந்த கிண்ணத்தை என்னோட பொருள் அதுப்பா நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தான். எப்பவுமே அவன் பண்றதுதான். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் இன்னைக்கு நான் மேல வச்சு நான் வந்து எடுக்க சொல்லியிருந்தேன். கரெக்டா எடுத்துட்டு வந்திருந்தான். அப்புறம் ஒரு சிலர் வந்து ரொம்ப வேலை வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. கிடையவே கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2-3 பொருள் தான் நான் எடுத்துட்டு வர சொல்லுவேன். அது வந்து அவனோட ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. நீங்களும் பெட்ஸ் வளர்க்குறீங்க, எந்த பெட்ஸா இருந்தாலும் செல்லமா வளர்க்குறோம் அப்படிங்கறதால நிறைய அவங்க விருப்பப்படுறாங்கன்னு ஃபுட்டு கொடுத்துருவோம். அப்படி கொடுக்காதீங்க. எப்பவுமே நல்ல ஃபுட்டா கொடுங்க. அளவா கொடுக்கறது அவங்களுக்கு நல்லது. ஒண்ணு இந்த மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா அதுவே ஓகேங்க. அது இல்லாத கேட்க மாட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு வாக்கிங் கூட்டிட்டு போங்க. ஏன்னா நம்ம செல்லம் கொடுத்து அப்படியே வளர்த்துட்டோம் அப்படின்னா அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டானா கூட அந்த அவங்களோட பேர் சொல்லி கூப்பிட்டா கூட அந்த குரலுக்கு கூட அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அது நம்மள மதிக்காம இருக்கிறது இல்ல, அவங்களால முடியாம போயிடும்.